Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல கோதுமை மாவு இருந்தாலே போதுங்க 10 நிமிஷத்துல ரொம்ப புதுமையான ஒரு டேஸ்ட்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் நம்ம ரெடி பண்ணிரலாம். அது எப்படின்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்த்துக்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி ரஃபா அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ஒன்றாவே சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், அப்புறம் தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட எதுவுமே தண்ணி சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் இருக்க தண்ணியே போதுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விழுது ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். இப்போ நான் செய்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 பூரி கிட்ட வருங்க. 1 கப் கோதுமை மாவு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்குனதை சேர்த்திக்கிறேன். பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு அரைச்ச விழுதில் மிளகு சேர்த்திருக்கோங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண போகிற மாவில் கிட்டத்தட்ட ஒரு 2 டிஃபன் பண்ணலாங்க, டிஃப்ரெண்ட்டான டைப்பில். இப்போ நம்ம அரைச்சி விழுதும் இது கூட சேர்த்து நல்லா இப்போ பிசைஞ்சிக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. நம்ம அரைச்ச விழுதில் இருக்க அந்த தண்ணியே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது, மாவு பிசைய வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இதிலே தக்காளி, காரத்துக்கு உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கனால உங்களுக்கு இது தனியாக சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்க போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பால்ஸ் பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் ஒரு பாதி மாவு மட்டும் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு உருண்டை எடுத்துகிட்டு கோதுமை மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. புரட்டி எடுத்துட்டு இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க போகிறோம். நான் இன்றைக்கி எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மெத்தட் மட்டும் காமிச்சிருக்கேங்க. ஆனால் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் நம்ம தோசைக்கல்ல சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்தும் பார்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கிறது டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் இல்லாமல் நீங்கள் இதை அப்படியே இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை சப்பாத்தி மாதிரியே நீங்கள் கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த சைஸில் வந்தாவே போதும். இப்போ எல்லா மாவுமே நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சிட்டோம். இப்போ ஒரு வானலியில் நல்லா ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நம்ம பூரி போடுற மாதிரி நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சதில் ஒன்று எடுத்து போடலாம். நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால உங்களுக்கு நல்லா உப்பி வராது உங்களுக்கு பூரி மாதிரி. ஆனால் நல்லா ஃப்ரை ஆயிரும். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு பக்கம் ஃப்ரை ஆனால் போதுங்க. நீங்கள் திருப்பி விட்டுடலாம். நல்லா ஒரு கோல்டு கலரில் வந்துச்சுனாவே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை இப்போ எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. சுவையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி மாதிரி தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமே சுட்டு எடுத்துக்கோங்க. டேஸ்டியாக இருக்கும். இது கூட சர்வ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்